அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு, மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உய்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேதகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருக்கு கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளுக்கு கூடாக சிந்திக்கத்தக்கதாக, விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா மனங்களையும் கொண்டு வருகிறோம், கர்த்தருடைய கரத்திலே வைக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரிஸ்லோட்டம்மா, அவங்களோட மைக்கை எடுத்து விடுங்கம்மா. நினைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூடாக நாளிலும் எடுத்து வரப்போகிறது செய்திக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால் இந்த வருஷத்தின் கடைசி வாரங்களுக்கூடாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நான் ஒரு வசனத்தை இந்த நாளிலே நான் யாக்கோபு புத்தகத்திலே 5 அதிகாரத்திலும் பல வசனங்களை தியானித்து கொண்டிருந்தேன். ஆனாலும் ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். நாம் இந்த நாளிலே எத்தனையோ காரியங்களிலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டிய நாட்களாய் காணப்படுகிறது. ஆமேன். நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வருஷம் முடியும் பொழுது அநேக காரியங்களை நாம் செய்து முடித்தவர்களாய் புதிய வருஷத்திற்கு அநேக காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம இந்த 12 மாதங்கள் கர்த்தர் கண்ணின் மணி போல அவர் காத்து வந்திருக்கிறார். சங்கீதம் 115வது சங்கீதத்திலே உள்ள ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 115வது சங்கீதத்திலே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். நான் அடிக்கடி சொல்வது போல இந்த வானங்கள் அவைகளை குறித்து அதிகமாய் நான் தியானிப்பதுண்டு. இந்த வசனத்திலே பாருங்கள், வானங்கள் கர்த்தருடையவைகள். அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எனவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், நாம் அதே சமயத்திலே எச்சரிக்கை உள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வருகிற ஆண்டிலே அப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்க நான் அநேக வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய சபையிலே ஒரு நாள் பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்திற்கு யார் யாரை போட வேண்டும் என்று பெண்கள் குழுவிலே அவர்கள் தீர்மானித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்னையே நிறைய பெண்கள், ஒரு 2-3 சகோதரிகள் என்னை காண்பித்தார்கள். நான் 20 வருஷங்களுக்கு முன்பதாக நான் சொல்கிறேன், நான் மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நான் வந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரி சொன்னால், நீங்கள் செய்யாவிட்டால் வேறு யாரால் தான் செய்ய முடியும், எனவே நீங்கள் போய் அதில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். பிறகு நான் யோசித்தேன், சரி, நாம் தயங்காமல் போய் கலந்து கொள்ள வேண்டும் என்று. கர்த்தருக்கு பரலோகத்திற்கு போவதற்கு நமக்கு என்ன முக்கியமானது என்பதை குறித்து அந்த பட்டிமன்றம் நடந்தது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நான் ஒரு தீர்மானித்தேன். அப்படியாக பல பட்டிமன்றங்கள், மற்ற பெண்கள் குழுவிலே வசனங்களை பகிர்ந்து கொள்ளுவது, டிவி ஒரு சேனலை இது செய்தார்கள், அதிலே பல காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். இப்படியாக தீர்மானங்கள் செய்து செயல்பட்டு தான் இந்த வானொலியையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார்.
கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்கவும் அதை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் பல வாய்ப்புகளை எனக்கு கொடுத்தார். நம்முடைய தீர்மானம் வருஷ கடைசி முடிந்து புதிய வருஷத்திலே நம்முடைய தீர்மானங்கள் அவைகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளாய், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய், கர்த்தருக்கு முதலிடம் தருகிறவர்களாய் அமைய வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். கர்த்தரை கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், இந்த இவ்வளோ பெரிய தெய்வம் நமக்குள் வாசம் செய்ய வந்திருக்கிறார் என்கிற காரியத்தை விசுவாசிக்கும்படியான ஒரு உள்ளத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதே ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கவும் பட்டிருக்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தர் அந்த வானத்துக்குரியவராய் அவர் காணப்படுகிறார். ஆனால் அந்த பூமியையோ மனு புத்திரருக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தை மாமிசமாகி அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்று கடந்த வாரத்திலே யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வைத்து நான் சிறிய தியானத்தை உங்கள் முன் நான் வைத்தேன். இந்த நாளிலும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து, ரோமர் 12ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரமாய் காணப்படுகிறது. நம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இப்படியாய் நான் ஆவிக்குரிய காரியங்களுக்கு சிறு வயதிலேயே கத்தோலிக்க சபையிலே நான் படித்தேன். கத்தோலிக்க சபையிலே வளர்ந்து அங்கே படித்ததினால் ஒரு நாளைக்கு 7 முறை ஆலயத்திற்கு போகும்படியான வாஞ்சையை, வழியை, விருப்பத்தை கர்த்தர் என்னிலே உருவாக்கி இருந்தார். ஸ்கூலுக்கு ஹாஸ்டல்ல இருந்து ஸ்கூலுக்கு போகிற வழியிலே ஆலயம் இருக்கும். உள்ளுக்குள்ளே காம்பவுண்ட் செவருக்குள்ளேயே அது ஒரு இயேசு சபை என்ற சிஸ்டர்ஸ் கான்வென்ட்ல நான் படித்ததினால் அந்த சிஸ்டர்ஸ் அந்த போய் கேத்தலிக்ஸ் அவர்கள் செய்கிற ஜபங்களிலே அந்த 5 மணிக்கு காலையில் ஆலயத்திற்கு போனால் மறுபடியும் ஆராதனை, திரும்பி வரும்பொழுது அங்கு சிஸ்டர்ஸுக்கு ஜெபிக்கிற ஒரு ஆலயம் இருக்கும். அதிலே சென்று நான் ஜெபிப்பது உண்டு. இப்படியாக 7 முறை ஸ்கூலுக்கு போகும்பொழுதும் வரும்பொழுது லஞ்ச் டைம் மறுபடியும் போகும் பொழுது நான் யோசித்து பார்த்தேன், 7 முறை ஆலயத்திற்கு சென்றிருக்கேன். ஆனால் இந்த நாளிலே 7 முறை நான் ஒரு நாளைக்கு கர்த்தரை நினைத்து ஜெபிக்கிறேனா, வேதத்தை வாசிக்கிறேனா என்று யோசித்து பார்க்கும் பொழுது இல்லை என்றுதான் நான் சொல்ல முடியும். கர்த்தரை காலையிலும் நான் இரவும் வேளையிலும் நாம் தவறாம நான் ஜெபித்து நாம் தொடங்குகிறோம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் நம்மை அவரை நோக்கி பார்க்கும்படியாய் அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு நாம் அதாவது பொருத்தனைகளை, அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும். இந்த புது வருஷம் தொடங்கி புதிய வருஷம் பைபிளை படித்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் இருக்கும். அது நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் வேதத்திலே எவ்வளவு ஆழமாய் நாம் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பது மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. அநேக வசனங்களை அவசரமாய் வாசித்து முடித்ததை காட்டிலும் சொற்ப வசனங்களை நாம் அதை ஆழமாய் அறிந்து அது மனதிலே வைத்து அவரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் மாற நாம் கிருபை செய்ய வேண்டும். பிறகு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து வருகிற நாட்களிலே எங்கு யார் கேட்டாலும் வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நான் மாட்டேன் என்று சொன்னதே கிடையாது. அப்படியான ஒரு பொருத்தனையை செய்த பிறகுதான் நான் அதிகமாக கர்த்தருக்குள் வளர கர்த்தர் கிருபை செய்தார். எனவே நாம் வருஷம் முடிகிற பொழுது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கர்த்தருக்கென்று முடிவுகளை எடுக்கவும், வருகிற 2026 தைரியமாய் நாம் நோக்கவும், நாம் எச்சரிப்பை உடையவர்களாய் ஜீவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ரோமர் 12 1ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்கள், தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு ஜீவ பலியாக நாம் அவரை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே நேற்று இரவு என்று நான் நினைக்கிறேன், நேற்று எங்கள் சபையிலே
ஜூம் எவ்ரி வெனஸ்டே ஜூம் பிரேயர் இருக்கும். நானும் அநேக நேரங்களிலே செய்தி பகிர்ந்து கொள்வதுண்டு. நேற்று பாஸ்டருடைய மனைவி செய்தி பகிர்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு பெண்ணை குறித்து சொன்னார்கள். அவர்கள் ஜானி என்று அவர்களுடைய முதல் பெயர். அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு கண்கள் தெரியாமல் இருந்தது. ஆனால் அவர்கள் எழுதின பாடல்களுடைய எண்ணிக்கை 8000. அந்த 8000 பாடல்களுடைய தொகுப்பு இருக்கிறது. நான் யூடியூப்ல சற்று நேரம் நான் அவர்களுடைய வாழ்க்கையும் வாசித்து அவர்களை குறித்தும் நான் அந்த பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு சில பாடல்கள் இந்த நாளிலும் சபையிலே பாடப்படுகிறது. மிகவும் ஃபேமஸான திஸ் இஸ் மை லைஃப் என்ற பாடல், ஆங்கில பாடல்கள் எல்லாம் அவர்கள் எழுதின பாடல்கள். ஆனால் அநேகருக்கு தெரியாது. அதாவது ஹிஸ்டரியிலே யாரும் 8000 பாடல்கள் எழுதவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்கள் எப்படி அந்த வேதத்தை அவர்கள் வாசித்து நேசித்தார்கள் என்று நான் சற்று அவர்களுடைய வாழ்க்கை குறித்து வாசித்து கொண்டிருந்த பொழுது, தன்னுடைய பாட்டி அவர்களுடைய பாட்டி அவர்களுக்கு வேதத்தை வாசிப்பார்களாம். அதை கேட்டு 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 அவர்கள் மனதிலே பதித்தவர்களாய், அவர் பாட்டி இறந்த பிறகு அடுத்து அவர்களுக்கு உறவினர் யாரோ ஒருவர் அவர்களுக்கு வாசித்து இருக்கிறார்கள். 6 வயது வரை கண் தெரிந்து, அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டிலே அவர்கள் கண் தெரியாமல் போனது என்று சொல்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் 8000 பாடல்கள் என்று நான் யோசித்து பார்த்தேன். ஒரு 1000 பாடல் எழுதுவதே எவ்வளவு நேரம் அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும், எவ்வளவு நேரம் அந்த வேதத்தை மனதிலே வைத்து கர்த்தரை துதித்திருக்க வேண்டும், எவ்வளவு கர்த்தரை அவர்கள் நேசித்திருந்தால் 8000 பாடல்களை அவர்கள் எழுதியிருப்பார்கள் என்று நான் எண்ணி பார்த்த பொழுது என் உள்ளம் கர்த்தரைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்தேன் நான். அவ்வளவுக்கு கர்த்தரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். 8000 பாடல்களை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நமக்கு தேனாக இனிக்க வேண்டும். நான் இந்த நாளிலே அநேக வசனங்கள் ஒரு பரீட்சையை நான் பார்க்கிற ஒரு ஆவடியிலே ஒரு சபையிலே நான் எப்பொழுதும் அந்த ஆராதனையிலே நான் பங்கு பெறுவதுண்டு. ஆன்லைன்லயும் பார்ப்பேன். அவர்கள் வைத்திருக்கிறார்கள் 28ஆம் தேதி பைபிள் குயிஸ் ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதிலே பங்கு பெற வேண்டும். ஆன்லைன்ல இருக்கிறதா என்று தெரியவில்லை. இன்னும் ஆன்லைனுக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தவில்லை. ஆனாலும் அந்த ஆன்லைன் குயிஸிலே பங்கு பெற வேண்டும் என்று படித்து கொண்டிருக்கிறேன். வசனத்தை நான் ஒரு வசனத்தை இந்த நாளிலே நான் வாசித்த பொழுது அந்த தியானித்துக் கொண்டிருந்தேன். யோவான்லே நாம் பார்க்கிறோம், ஆதி முதல் இருந்ததும் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் வானொலியிலே, வானொலி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது வார்த்தை. இந்த வார்த்தையை தொட்டு பார்க்க முடியுமா? அந்த வார்த்தை காற்றிலே அலையாக அது அலைவரிசைகளாய் அது போய்கொண்டிருக்கிறது. வார்த்தையை தொட முடியாது. ஆனால் அந்த வார்த்தை மாமிசமாகி வந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தொட்டோம். எங்கள் கைகளினால் நாங்கள் தொட்டது என்னதென்றால், அது ஒரு மனுஷன் அல்ல, அது ஜீவ வார்த்தை மாம்சமாகி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லாதபடி யோவான் எப்படி எழுதுகிறார்? அவருடைய முதிர் வயதிலேதான் இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவானையும் எழுதி வெளிப்படுத்தின விசேஷத்தையும் அவர் எழுதினார் என்று பார்க்கிறோம். 90 வயதுக்கு மேல்பட்ட பிறகுதான் இந்த நிருபங்களை அவர் எழுதினார். யோவான் சுவிசேஷத்தை அவர் முன்பே எழுதிவிட்டார் என்றும் இதை அவருடைய முதிர் வயதிலே எழுதினார்கள் என்று பார்க்கிறோம். ஜீவ வார்த்தையை நாங்கள் தொட்டோம் என்று சொல்கிறார். எவ்வளவு அழகாய்
நான் யோசித்து பார்த்தேன். வார்த்தையை தொட முடியுமானால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஜீவ வார்த்தையை நாம் ரசிக்க, ருசிக்க, நாம் அனுபவிக்க நம்மை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஜீவ பலி என்று ஒரு வார்த்தை வரும் பொழுது, ஜீவன் என்றால் உயிர். அப்படியானால் ஜீவன் இல்லாத ஒரு பலி இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த நாட்களிலே பலி எப்படி கொடுப்பார்களாம்? அந்த ஜீவனை அவர்கள் உயிரை எடுத்த பிறகுதான் அந்த பலியை கொண்டு பலிபீடத்திலே அந்த இரத்தத்தை கொண்டு தெளிப்பார்கள். அந்த பலியை பிறகு அவர்கள் எப்படியான அதை வெட்ட வேண்டும், எந்தெந்த பாகங்களை என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்மை பலியாக நாம் கர்த்தருக்கு ஜீவ பலியாக, ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்ட தேவனுக்கு நாம் ஜீவ வார்த்தையாகி அவருக்கு நாம் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அப்பதிலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வாழ்விலே எத்தனையோ பகுதிகள் நமக்கு இருக்கிறது. அதாவது பதவிகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான செல்வங்கள் இருக்கிறது. எத்தனையோ விதமான செல்வந்தர்களை நான் பார்க்கிறேன். நான் இந்த துபாயிலே பார்த்தால் எத்தனையோ விதமான செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் ஒரு காரியத்தை கண்டேன். அந்த துபாயிலே ஒரு இடம் கட்டி இருக்கிறார்களாம். அதாவது ஒரு மியூசியம். அந்த மியூசியத்திலே இனிமேல் வரப்போகிற டெக்னாலஜிகள் நிறைந்த உலகம் எப்படியா இருக்க போகிறது என்று அவர்கள் அந்த மியூசியம் கட்டியிருக்கிறார்கள் என்பதாக நான் பார்த்தேன். அப்படியானால் நம்மை கர்த்தர் எப்படியாய் அழைக்கிறார்? மகிமையின் நம்பிக்கையா உள்ள நம்மை அவர் ஜீவ மாளிகையாய் மாற்றும்படியாய், ஜீவனை கொடுத்து நம்மை ஜீவ வார்த்தையாய் வந்தவர், ஜீவ பலியாக நம்மை அர்ப்பணிக்க சொல்லுகிற தேவன் நம்மை ஜீவ மாளிகையாக, ஜீவனுள்ள கற்களாய் நாம் ஜொலிக்கும்படியாக, நமக்கு ஒரு நாள் ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கும்படியாய் அவர் நமக்கு காத்திருக்கிறார். ஜீவ கிரீடத்தை குறித்து யாக்கோபிலே நான் இந்த நாளிலே கூட தியானித்துக் கொண்டிருந்தேன். யாக்கோபு நாம் பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை தரப்போவதில்லை. எத்தனையோ செல்வந்தர்களுக்கு இந்த வெளிப்பாடுகள் இல்லை. ஆனால் நமக்கு கர்த்தர் நம்மை வேறு பிரித்தவராய், நம்மை முன் குறித்தவராய் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த யாக்கோபிலே உள்ள 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதிலே மிகவும் முக்கியமான காரியம், இந்த நாளிலே மனுஷர்கள் நமக்குள்ளே தேவன் ஆவியானவராய் ஜீவிக்கிறார் என்பதை கூட அலட்சியமா எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி நாம் அலட்சியமா எடுத்துக்கொள்ளாதபடி நமக்கென்று அவர் ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்க போகிறார் என்ற ஒரு தைரியத்தோடு கூட நாம் தெளிந்த புத்தி உடையவர்களாய் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் தெரியாதபடி என்றுமே நாம் கர்த்தருக்கென்று ஜீவிக்க நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். பாருங்கள், அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமான, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என்ன கிரீடம்? வெறும் கிரீடம். இந்த உலகத்துல எத்தனையோ ஓட்டப்பந்தயங்கள், ஒலிம்பிக் என்று எத்தனையோ காரியங்களுக்கு பட்டம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஜீவ கிரீடத்தை கொடுக்க வல்லமையுடைய ஒரே தேவன், அந்த ஜீவ வார்த்தையாய் வெளிப்பட்ட நம்முடைய ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க வேண்டுமானால் நாம் நம்மை நாமே ஜீவ பலியாய் அவருக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிக்க கர்த்தர் கிரியை செய்வாராக. அடுத்த வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இந்த மனம் புதிதாகணும். பாருங்க, ஒரு ஒரு மனுஷனுக்கு மனம் புதிதாகணும். புதிய வருஷம் பிறக்க போகுது. புதிய ஆடை நாம் உடுத்தலாம். வெளிப்புறமாய் எத்தனையோ காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் உள்ளான மனுஷனிலே நாம் புதிதாக்கப்படாமல் வெளியான அலங்காரங்கள் நம்மை இந்த பரிசுத்த தேவனுக்கு ஏற்ற பக்தியை நமக்கு தராது. ஒரு மனுஷனுக்குள் பாவம் எப்படி வந்து என்னென்ன காரியத்தை பிறப்பிக்கிறது என்று யாக்கோபிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபிலே அடுத்த 15வது வசனம், யாக்கோபு 1:15 இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த உலகத்துல 3 காரியம் இருக்கு. என்னன்னா, ஜீவனத்தின் பெருமை, பிசாசினுடைய தந்திரம். முதல்ல கண்களின் இச்சை, நம்ம அதை ஜெயிக்கணும். அந்த இச்சையை ஜெயிக்கலன்னா அது என்ன செய்யும்? அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். மனசுலதான் அது உண்டாகுதுன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனும் எந்த கொலைக்காரனை, திருடனை, அவங்க தவறான காரியங்களை, இப்ப கூட ஷூட்டிங் நடந்தது ஆஸ்திரேலியால சொல்றோம். என்னென்ன காரியங்கள் செய்தாலும் அவன் மனதுல முன்கூட்டியே அவங்க பிளான் பண்ணி, அவங்க பாகிஸ்தான்ல பயிற்சி பெற்றவங்கன்னு சொல்றாங்க. அப்போ பிளான் பண்ணி அவங்க திட்டமிட்டு மைண்ட்ல எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க செய்யறாங்க. ஆனா மனதுதான் புதிதாக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும். நமக்கு கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அளவை குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும், அந்த 8000 பாடல்களை பாடின சகோதரியை நான் யோசித்து பார்த்தேன். எவ்வளவு ஒரு நாள் அவர்கள் சொன்னார்களாம், நான் பிறவியிலேயே குருடனாய் பிறந்திருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான், நான் இப்படி குருடரா இருக்கிறது சந்தோஷம் என்று சொன்னார்களாம். ஏனென்றால் நான் போய் அந்த பரலோகத்திலே அந்த தேவனை நான் தரிசிக்க அப்பொழுது என் கண்கள் எனக்கு இருக்கும் என்று சொன்னார்களாம். எவ்வளவு பாவங்களை அவர்கள் செய்யாதபடி அவர்களை அந்த கண் காத்திருக்கிறது. எவ்வளவாய் கர்த்தரை தியானிக்க, அந்த வசனத்தை வாசிக்க கேட்டே அவர்கள் மனதிலே பதித்திருப்பார்கள். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாய் 1873 என்று நினைக்கிறேன், நியூயார்க் பகுதியிலே வாழ்ந்தவர்கள் என்று வாசித்தேன். எவ்வளவு கர்த்தரை நேசித்திருப்பார்கள் என்று நான் யோசித்தேன். இந்த நாளிலே நமக்கு டெக்னாலஜிகள் எவ்வளவாய் வளர்ந்திருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கென்று நாம் நேரங்களையும் வைராக்கியங்களையும் நம்முடைய பொருத்தனைகளையும் கர்த்தருக்கு நாம் செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்மிலே தேவன் வாசமா இருக்கிறார். அது வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாராம். நமக்கென்று அவர் நம்மை வேறு பிரித்து இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும் கோடான கோடி பணங்களை வைத்திருக்கிறவர்களும் விக்கிரகங்களை போய் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த விக்கிரகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை. சங்கீதம் 115 நான் வாசித்தேன். அதிலே அதற்கு முன்னாடி உள்ள வசனங்களை எல்லாம் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் விக்கிரகங்கள் எப்படியாக அது நமக்கு உதவி செய்யாது என்றும், கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததிகளையும் பயந்தவர்களையும் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்மை நாம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அந்த ஜீவ வார்த்தையாய் வந்த அவரை நம் உள்ளத்திலே ஏற்று ஜீவ கிரீடத்தை பெறுகிறவர்களாய் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
அதாவது எப்படி ஒரு கேள்வி இங்கு வைக்கிறார் என்றால், நமக்குள்ளே யார் வாசம் செய்கிறார்? ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:16 பார்த்தோமானால், ஆவியானவர் நமக்கு அவர் நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறார் என்று போடப்பட்டிருக்கும். அது வீணாய் சொல்லப்படவில்லை. உண்மையாகவே அவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் செய்கிற அந்த மண்ணான பாண்டத்திலே இந்த மகிமையின் தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம், ஆச்சரியம், அதிசயம். அதுதான் அற்புதம். ஆமேன். நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தகர்த்தவர்களாய், தவிர்த்தவர்களாய், அதை நீக்கினவர்களாய் நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை அவர் தருவாராக. அடுத்ததாக, விழித்திருப்பதிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது பாருங்கள், ஒரு ஆவிக்குரிய விஷயத்திலே நமக்கு சோம்பல் இருக்கக்கூடாது. ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கென்று நம்முடைய நேரங்கள், தாளந்துகள், அவைகளை கொடுப்பதற்கு நாம் தயங்காதபடி இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்திலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதாவது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். விழித்திருப்பதில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், சோம்பலோ தூக்கமோ நம்மை மங்க செய்யாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமேன். இந்த ரோமர் 12 நாம் வாசித்தது போல, நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கென்று ஒப்பு கொடுத்து விட்டு அப்படியே நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லிட்டு சோம்பேறியா இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மங்களாக்க விடுவதில்லை. நாம் சுறுசுறுப்பு உடையவர்களாய் 8000 பாடல்களை ஒரு கண் தெரியாத ஒரு பெண் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுத அவர்களுக்கு என்ன உந்துதல் இருந்தது என்றால், கர்த்தருடைய அன்பு, வேத வார்த்தையை ருசித்தவர்கள். அவர்கள் கண்கள் பார்க்கவில்லை. நான் இந்த கேலக்சி பத்தி, மில்கிவே பற்றி நான் அடிக்கடி பார்க்கிறதுலே மிகவும் இன்ட்ரெஸ்ட். இப்பொழுதெல்லாம் நான் தவிர்த்து விட்டேன். ஏனென்றால் இதை குறித்து படித்து படித்து எனக்கு இவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன், அவர் நமக்காக இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார் என்று எண்ணியே என்னால் பார்க்க முடியவில்லை. அவ்வளோ பெரிய கற்பனைக்கே எட்டாத கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் வேக்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இப்பொழுது கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய தேவன் நமக்கு எளிதான முறையிலே கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே அணைத்து கொள்கிறது போல அந்த எருசலேமை அவர் நேசித்து வந்தார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறஜாதிகளாகிய நமக்கு இந்த நாளிலே கிருபையின் நாட்களாய், நமக்கு இந்த நாளிலே சத்தமாய் இந்த வானொலி மூலம் கூட சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியம், கிருபைகளை நாம் அலட்சியமாய் விடாதபடி, நாம் தூக்கமோ சோம்பலோ நம்மை அமிழ்த்தி நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கீழாக கொண்டு போய் விடாதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, அந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை ஆகிய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். ஆமேன். எதிரியின் தாக்குதலுக்கு ஆயத்தமாக இருங்கள். இந்த நாளிலே எத்தனை விதமான சோதனைகள். யாக்கோபிலே நான் வாசித்தேன், ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று. ஜீவ கிரீடத்தை தருகிறார். எப்பொழுது தருகிறார்? அப்படியே சும்மா இருக்கிறவர்களுக்கு அவர் கொண்டு வந்து ஜீவ கிரீடத்தை அவர் அப்படி என்று அந்த வசனம் போடப்படவில்லை. சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருகிறாராம். இந்த வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், விசுவாசம், அன்பு என்ற நம்பிக்கை என்ற அந்த ஒரு சர்வாயுத வர்க்கம். அந்த ஆயுதத்தை நாம் தரித்து கொண்டவர்களாய் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் போகும் பொழுது நமக்கு வருகின்ற அவிசுவாசங்களை
விசுவாசம் என்ற சர்வாயுத வர்க்கம் காக்கும். நமக்கு வருகின்ற வெறுப்புகளை, பொறாமைகளை அல்லது பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். அவைகளை கர்த்தருடைய அன்பு, நம்முடைய உள்ளம் அன்பினால் இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வார். நம்பிக்கையின் நங்கூரமாய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். பாருங்கள், ஒரு பெரிய கப்பலாக இருந்தாலும் அது காற்றும் புயலும் அடித்து அலைமோதினாலும் நங்கூரம் என்ற ஒரு காரியம் அந்த கப்பலிலே இருக்குமாம். அதை எடுத்து அவர்கள் தண்ணீருக்குள் போடும் பொழுது அது ஆழமாய் சென்று அந்த தண்ணீருக்கு அடியிலே உள்ள நிலத்திலே அது அந்த கப்பலை நிறுத்தக்கூடிய அளவிற்கு, அதை தாங்கக்கூடிய அளவிற்கு அது அலைமோதி போகாதபடி அது நிறுத்தும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையின் நங்கூரமாய், விடிவெள்ளி நட்சத்திரமாய் அவர் இருப்பதினால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 3 ராஜாக்கள் ஆண்டவரை வந்து சந்தித்து அவருக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்ததினால் திரும்பி ஏரோது ராஜாவினிடத்திலே போகாதபடி அவர்கள் வேறு வழியாய் அவர்கள் சென்று விட்டார்கள். ஏன்? எச்சரிப்பின் சத்தத்தை அவர்களுக்கு தேவதூதர் சொன்ன பொழுது அதை கேட்டு அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த நாளிலே நாமும் கூட எத்தனையோ செய்திகளை கேட்டாலும் அதையெல்லாம் நாம் அகற்றிவிட்டு நமக்கு உரிய இந்த ஜீவ வார்த்தையின் செய்திகள் நம்மை தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஆக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமே. நாம் விழித்திருந்து பிசாசின் தந்திரங்களுக்கும் தாக்குதலுக்கும் நாம் நம்மை விட்டு கொடுக்காதபடி நாம் எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. அதற்குரிய சர்வாயுத வர்க்கமான விசுவாசம், அன்பு, நம்பிக்கை என்ற ஆயுதத்தை நாம் அணிந்து ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஜீவ பலியாய் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா எங்களுக்கு நீர் கொடுக்கிற இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை ஜீவ பாதையில் நடத்துகின்ற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இதை நம்பும்படியான நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே வைத்தீர். விசுவாசிக்கும்படியான சுவாசத்தை எங்களுக்கு ஊதி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பென்னும் ஊற்றே எங்கள் உள்ளம் அன்பினால் நிறைந்து பொங்கட்டும் அப்பா. சத்துருவினுடைய சகல தந்திரங்களையும் நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் எங்கள் ஓட்டத்திலே நாங்கள் ஓடி ஜெயம் எடுக்க என் தேவன் கிரியை செய்து அப்பா எங்கள் மீது கிருபையை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. வானொலியை நடத்துகிற சகோதரர், அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதித்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள், நியூ இயர் நாட்களிலும் என் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து அப்பா அவர்களுடைய இந்த ஊழியத்தின் எல்லைகள் எல்லாம் விரிவாக என் தேவன் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய அதிசயங்களை எடுத்து வந்து விவரித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நிறவங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக உங்களுடன் பேசுவார். அந்த வயலை மறுவுழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக அதிசய தேவனை, அதிசயமாக நாங்கள் காண்கிற அந்த கர்த்தரை,
அவர்களும் கண்டுகொள்ள, நீங்கள் ஒருவரும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோமா. உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அதே வேளையிலே புது வருட வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பவும் முதல் வாரத்திலே திரும்பவுமாக ஜனவரி மாதத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதம். நன்றி பிரதர், உங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆமென். பாஸ்டர் ஹாப்பி நியூ இயர் பிரதர். எந்த வாரம் பிரதர்? ஃபர்ஸ்ட் வீக்